போல் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, too much money has killed men and left them dead years before burial. சாகிறதுக்கு முன்னாடியே அந்த புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. The quest of lucre beyond a few easy needs has tested good enough men sometimes into dry thwarted worms. Wormsனால் உங்களுக்கு தெரியும், புழு. Tell him time as a stuff can be wasted. என்ன சொல்கிறாருன்னா, நேரத்தை வந்து வீணாடிக்கலாங்கிற. Tell him to be a fool ever so often. அதாவது இந்த சின்ன சின்ன தப்பு பண்ணுங்க அப்படிங்கிறார். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுங்க. ஃபாலினா முட்டாள்தனமான ஒரு தவறு. அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் கற்றுக்குங்க, பட் டோன்ட் ரிப்பீட் தோஸ் மிஸ்டேக்ஸ். அது மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம தப்பு செய்ய தான் கற்றுக்குவோம். அதனால் அந்த மாதிரி தப்பெல்லாம் நல்லா செய்யுங்க. அந்த தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்குங்கிறாரு. ஃபூலிஷ் மிஸ்டேக். A father wants his son to do foolish mistakes. தப்பு சின்ன சின்ன தப்பு செய்ப்பா, ஆனால் அதுலேருந்து நீ கற்றுக்க, ஆனால் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணாத அப்படிங்கிறாரு. A father wants his son to do foolish mistakes and not to repeat them. Tell him. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றாரு. ஏன்னா பையன் எப்போ கெட்டு போகிறான்னா குரூப்பில் சேரும்போது தான். Tell him solitude is creative if he is strong. அதாவது தனிமையில் இரு, நீ குரூப்பு சேராத. தனிமையில் இருக்கிறது தான் மனசு வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளெல்லாம் செய்யும். அண்ட் ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம். அமைதியான அறைகளிலே தான் இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலப்பா தம்பி, நீ யாரோடையும் சேராத. பி லோன்லி, பி சாலிட்யூட், தனிமையாகவே இரு. டெல் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். மற்றவங்கள்டேருந்து நீ வித்தியாசமாகவே இரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தனிமையில் இருக்கும்போது தான் பெரிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து குரூப் சேர்ந்தால் தான் பையன் வந்து சிகரெட் அடிக்கிறான், தண்ணி குடிக்கிறான், எல்லாமே. கம்பெனியை வந்து அவாய்ட் பண்ணு. He advises his son to avoid company. He advises his son to be lonely, to be solitary. தனிமையாக இது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால், ஒரு பையன் தனிமையாக இருக்கும்போது நல்ல பையனாக தான் இருப்பான். கம்பெனியில் சேரும்போது தான், டே ஏன்டா கவலைப்படுற, ஸ்மோக் பண்ணுடா, சிகரெட்டு குடுறா, தண்ணி அடிடா, கூலி போடுறான், எல்லாமே அந்த கெட்ட பழக்கம் எல்லாமே அந்த கம்பெனியில் தான் வருது. அதனால தான் அப்படி சொல்கிறாரு. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தான் சொல்கிறாருங்க. ஷேக்ஸ்பியர், ரைட் பிரதர்ஸ், லூயி பாஸ்டர், பாவ்லோ, மைக்கேல் ஃபேரடே அண்ட் ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு எ வேர்ல்ட் ரிசல்ட்டிங் சேஞ்ச். இது வந்து ஒரு 41வது லைனும் 42வது வரியும் ரொம்ப ஃபேமஸான லைனு. ஆனால் புரியாது. அதாவது இமேஜினேஷன், ஃப்ரீ இமேஜினேஷன்னா ஒரு கற்பனை. ஃப்ரீ இமேஜினேஷன்னா கற்பனை. அந்த கற்பனை வந்து என்னத்தை கொண்டு வருதுன்னா மாற்றத்தை கொண்டு வருகிறது. இமேஜினேஷன் பிரிங்ஸ் சேஞ்சஸ். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சாக்கடையை பார்க்குறோம், அங்கே என்ன கற்பனை வருது? இந்த சாக்கடையை மாற்றி நல்ல ஒரு இடமா மாற்றினா என்ன? அதான் கற்பனை. அந்த கற்பனை மட்டும்தான் நமக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இன்றைய வேர்ல்டு ரிசல்ட்டிங் சேஞ்ச். ஆனால் உலகம் வந்து மாற்றத்தை விரும்புவது இல்லை. He will be lonely enough. இப்போ அவன் தனிமையாக இருந்தால் அவனுக்கு டைம் இருக்கும். He will be lonely enough to have time for the work he knows as his one. இப்போ வந்து அவன் தனிமையில் இருக்கும்போது அவனுக்கு அவனுடைய வேலைகளை செய்ய he has time அப்படி சொல்கிறாரு. இந்த சயின்டிஸ்ட் பேர்லாம் சொல்கிறாரு பாருங்க. ரைட் பிரதர்ஸ் அப்படின்னா ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சவங்க. லூயி பாஸ்டர் யாருன்னா பாலை கெட்டு போகாத முறையில் இருக்கிறன்னு கண்டுபிடிச்சவர். தடுப்பூசி கண்டுபிடிச்சார். அம்மை